Hi friends, welcome to Samria channel. Cook with Komali season 6 ரொம்ப அமோகமா நேத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து ஒரு நான் காம்படிட்டிவ் ரவுண்ட் தான் நடந்தது. ஃபீமேல் ஆங்கரே இல்லாம தான் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. எபிசோட் ஸ்டார்டிங்ல அதர பழசா இருக்கிற கோமாலிஸ்லாம், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே குக் வித் கோமாலியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க கோமாலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல ஷரத்தை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தங்கதுரை அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து ராமர், சுனிதா, குரேஷி, புகழ் இவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. புகழ் வரும்பொழுதே வேற லெவல் என்ட்ரி. கூட ஆடிட்டு இருந்த பொண்ணுங்களை அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல டப்புன்னு தூக்கிட்டாரு. அந்த கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு பொண்ணு ஆல்மோஸ்ட் கீழே போட்டிருப்பாரு. இதுக்கு அடுத்து புது செட் ஆஃப் கோமாலிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல டாலி வந்தாங்க. டாலியும் சுனிதாவும் ஒரே இடத்துல இருந்து வரதுனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப் பார்க்க முடிஞ்சிச்சு. என் சிஸ்டர் மாதிரியே இருக்காளே அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்து பூவையார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் உள்ள வந்த உடனே அவர் ஒரு பாட்டு பாடி சுனிதாவையும் பாட வச்சாரு. சுனிதாவும் பயங்கர ஸ்போர்ட்டிவா தனக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு அந்த பாட்டை பாடி முடிச்சாங்க. அடுத்த நியூ கோமாலியா சர்ஜன் வந்தாரு. சர்ஜன் பேசுற தமிழை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு புது டிக்ஷனரி வேணும் போல இருக்கு. அவர் தமிழ் கியூட்டா இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தின விஷயங்களை சொன்னாரு பாத்தீங்களா, கேட்கும் பொழுது ஆஹா எப்படிடா நம்ம கதை மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் ஒவ்வொரு யூடியூபருக்கும் தோணும். காமெடிங்கிற பேர்ல அடுத்தவங்களை இன்சல்ட் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். இங்கே டாலி ராமரை வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது கொஞ்சம் சங்கோஜமா தான் இருந்தது. அதை கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த டாலி பொண்ணு ஒரு அசாமி, தமிழ் பேச வராது அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப சூப்பரா தமிழ் பேசுறாங்க. சுனிதா மாதிரி டான்ஸ்லயும் கலக்குறாங்க. அடுத்த நியூ என்ட்ரி நம்ம சௌந்தர்யா. அவங்களோட சூப்பர் டிஷ்ஷான புளிக்குழம்போட தான் என்ட்ரி கொடுத்தாங்க. என்னை குக்கா கூப்பிட்டு கோமாலியா நடிக்க வச்சுட்டாங்கப்பா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. நான் குக்கு தான் அப்படின்ட்டு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தான் செஞ்ச புளிக்குழம்ப எல்லா கோமாலிஸ்க்கும் கொடுத்து கொலை குத்தத்துக்கு ஆளாயிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டு ராமர் கொடுத்த எக்ஸ்பிரஷன் தாங்க அல்டிமேட். மொத்தமா எல்லா கோமாலிஸையும் ஒரு புளிக்குழம்புல போட்டு தள்ளினாங்க சௌந்தர்யா. அதுவும் என் குழம்பு முதல்ல சாப்பிடும் போதுதான் இப்படி இருக்கும், சாப்பிட பழகிடும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. வேற லெவல். அடுத்து 3 ஜட்ஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அண்ட் ஷெஃப் கௌஷிக் அவர்கள். ஆனா தாமுபா தான் செட்ல இல்ல. ஏன்னா அன்னைக்கு அவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறதுக்காக போயிருந்தாராம். ஷெஃப் கௌஷிக் அவர்கள் ஹிந்தி பட வில்லன் மாதிரி பயங்கர டெரர் லுக்கோட என்ட்ரி ஆனாரு. உள்ள வந்தவர் வேற கோமாலிஸை நடக்கணும்னு தான் உள்ள அமைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே கோமாலிஸ்க்குலாம் கொஞ்சம் டர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நான் சொல்லல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. ஆனா அதே எஃபெக்ட் தான் ஷெஃப் கௌஷிக் அவர்களுக்கும் இருந்ததுன்னு தோணுச்சு. கோமாலிஸை பார்த்து அவரும் கொஞ்சம் லைட்டா மிரண்ட மாதிரி தான் இருந்தது. அடுத்து ஷெஃப் தாமு அப்பா அவர்கள் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினதுனால அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாலி டீம் சார்பா அக்ஷன் மற்றும் 2 ஜட்ஜஸும் சேர்ந்து தாமு அப்பா அவர்கள் வீட்டுக்கே போய் அவங்களை விஷ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின ஏவியும் போட்டிருந்தாங்க. அவர் வாங்கின பத்மஸ்ரீ அவார்டையும் நம்மளுக்கு க்ளோஸ் அப்ல காமிச்சாங்க. அடுத்த ப்ரோக்ராம்குள்ள வந்துட்டாங்க. இந்த தடவை கோமாலிஸ் தான் தன்னோட குக்கை செலக்ட் பண்ண போறாங்க. 2 டீம் இருக்கு, ஜென் கோல்ட் அண்ட் ஜென் போல்ட். ஜென் கோல்ட்ல எவர்கிரீன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜென் போல்ட்ல யங் அண்ட் எந்தூசியாஸ்டிக் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அப்படியா? அப்படிதான். அடுத்து என்ன அமோகமா பேரிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல குக்கை செலக்ட் பண்ண வந்த கோமாளி யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யாவோட பேர் பண்ண போற கான்டெஸ்டன்ட் கஞ்சா கருப்பு அவர்கள். கஞ்சா கருப்பு அவர்களுக்கும் குக்கிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, கஞ்சா கருப்பு அவர்கள் சின்ன வயசுலயே ஹோட்டல் வச்சிருந்தாராம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. சௌந்தர்யாவும் ஜென் கோல்டுல இருந்து செலக்ட் பண்ணதுக்கு காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாதான் குக்கிங் ஈஸியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பேர்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதுல 2 பேருக்குமே குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. கஞ்சா கருப்பு அவர்களோட சமையலை பத்தி நம்ம இனிமேதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா சௌந்தர்யா அவர்களோட சமையலை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ நம்ம அடுத்த பேரிங்க பத்தி பாத்துருவோம். குரேஷி சூஸ் பண்ண கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷபானா ஷாஜஹான் அவர்கள். செம்பருத்தி சீரியல் புகழ் ஷபானா. எனக்கு கேரளா ஃபுட் எல்லாமே சூப்பரா சமைக்க வரும்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவை சமைச்சு என் சாப்பாடை நானே சாப்பிடும் பொழுது நான் குக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. பேச்சுல அதிகப்படியான கான்பிடன்ஸும் இருக்கு. குரேஷி இல்லைன்னா புகழ் தான் எனக்கு பேரா வரணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் புகழோட பொறாமை அப்படியே வெளியில தெரிஞ்சிச்சு.
பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. அடுத்த பேர் பாத்தீங்கன்னா டாலியும் பிரியாராமன் அவர்களும். பிரியாராமனுக்கு ஷபானாவை ஏற்கனவே தெரியும், செம்பருத்தி சீரியல்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஷபானாவை பிரியாராமனோட மருமகள் அப்படின்னு சொன்ன உடனே பிரியாராமன் அது வெறும் கேரக்டர் தான், உண்மையில நாங்க 2 பேரும் பெஸ்டீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும், அதனால சாப்பாடு செய்யறதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புகழ் தான் தன்னோட கண்டஸ்டன்ட்டை சூஸ் பண்றாரு. வரமாட்டேன்னு சொன்னவரை வலுக்கட்டாயமா இழுத்து போட்டு ஸ்கிரீனை ஓபன் பண்ண சொன்னா, அதுல இருந்தது ஒரு பையனை தெரிஞ்சதும் ஸ்கிரீனை மூடுங்கப்பா, எனக்கு வேணவே வேணாம், நான் போறேன் அப்படின்றாரு. கடைசியில அந்த பையன் யாருன்னு பார்த்தா ராஜுபாய் அவர்கள். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் தாங்க. ராஜு அவர்களுக்கு சம பிஜிஎம்லாம் போட்டு என்ட்ரி கொடுத்தாங்க. நீங்க தான் பிக் பாஸ் டைட்டில் ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்களே, இப்போ எதுக்கு திரும்பவும் ஒரு காம்படிஷன் அப்படின்ற மாதிரி ராஜுவை பார்த்து கேட்டதுக்கு ராஜு ரொம்ப உருக்கமா சொல்றாரு, பிக் பாஸ்ல வின் பண்ணதை ஏத்துக்கிறதுக்கே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார்ல நானே ஒரு படத்தை எழுதி நடிச்சுக்கிட்டும் இருக்கேன். பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம் நடிச்சேன், ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த படம் வெளியில வரதுக்குள்ள என் போட்டோவே மாட்டிடுவாங்க போல இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணோம்னா நான் இந்த காம்படிஷனை தேர்ந்தெடுத்தேன் ரொம்ப ஓப்பனா சொன்னாரு. என்ன இருந்தாலும் இவருக்கு புகழ் பேரா கிடைச்சது புகழுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லைங்க. நீங்க ஏங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தீங்க, எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பேரா கிடைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அடுத்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பரான பேரிங் தான் ராமர் மற்றும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள். இதெல்லாம் உண்மையோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரியே ராமர் வீடுன்ற ப்ரோக்ராம்ல அவர் இமிடேட் பண்ணியிருந்தாரு. அந்த டைமே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தது. ஆனா அது அப்பவே அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ எதுவுமே இல்ல, இங்க நாங்க ஃபன் பண்ணதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரொம்ப ஓப்பனா பேசினாங்க. இந்த பேரிங் வேற லெவல்ல இருக்கும்னு நம்பலாம். அடுத்த பேர் காஷ்மீர்ல இருந்து வந்த உமேர் லத்தீப். இவரோட பேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஷரத் அவர்கள். ஷரத் அண்ட் உமேர் லத்தீப் காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இனிமேதான் தெரியும். உமேர் லத்தீஃபோட தமிழ் ரொம்பவே கியூட்டா இருக்கு, ஹிந்தி கலந்த தமிழா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள இவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும்னு நம்பலாம். அதுலயும் புகழை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வந்து அவர் கை கொடுத்து கட்டி பிடிச்சது ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது. பேர் மதுமிதா அண்ட் சுனிதா. மதுமிதா தன்னோட பிரெக்னன்சி டைம்ல குக் வித் கோமாளி பார்த்துதான் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சதா சொல்றாங்க. இப்போ அதே ப்ரோக்ராமுக்கு அவங்க கண்டஸ்டண்டா வந்திருக்காங்க. அடுத்த பேர் பாத்தீங்கன்னா பூவையார் அண்ட் யூடியூப் புகழ் சௌந்தர்யா அவர்கள். இவங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். இவங்க கொஞ்சம் நல்லாவும் பாடுவாங்க. சௌந்தர்யா பூவையார் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆன உடனே புகழை பார்த்து அண்ணான்னு சொன்னாங்க. அதை கேட்டு பூவையார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு புகழ், நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா தயவு செஞ்சு இவனை தம்பின்னு கூப்பிடு, இவன் ஓவரா சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்த பேர் பாத்தீங்கன்னா சுந்தரி அக்காவும் தங்கராஜ் அவர்களும். சுந்தரி அக்கா மெரினா பீச்ல பயங்கர ஃபேமஸ். இவங்க சமையலுக்கு அங்க ஏகப்பட்ட பேர் அடிமை. இவங்களோட ஒரு நாள் ஸ்கெடியூல கேட்டா நம்மளுக்கு தலையே சுத்திரும். 1:30 மணிக்கு எழுந்திருப்பாங்களாம், மீன் பர்ச்சேஸ்லாம் போவாங்களாம். திரும்பவும் 3 மணிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆட்டோல ஏறி காய்கறிலாம் வாங்க போவாங்களாம். வந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையலாம். சமைச்சிட்டே இருக்கும் பொழுது தூக்கம் வந்தா ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்து திரும்பவும் சமைப்பாங்களாம். 12 மணிக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடுமா. 12 மணிக்கு ஓப்பன் ஆகுற கடை நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஓடுமா. 10:45 வீட்டுக்கு போவாங்களாம். கொஞ்ச நேரம் தூங்குவாங்களாம். திரும்பி 1:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு திரும்ப அவங்களோட ரொட்டீனை பார்ப்பாங்களாம். இதை கேட்கும் பொழுது நம்மளுக்கே தலை சுத்தது இல்லை. கோமாளி தங்கராஜ் அவர்கள் சுந்தரி அக்காவை பார்த்த உடனே என்னோட அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டாரு. அதுக்கு அடுத்த பேரிங் பார்த்தீங்கன்னா ஐடி விவசாயியான நந்தகுமார் மற்றும் ஷர்ஜன். நந்தகுமார் தன்னோட ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. தன் கையாலேயே விளைவிச்ச சாப்பாடுகளை தான் சமைச்சு சாப்பிட்றதா சொல்றாரு. இப்போதைக்கு கொடைக்கானல் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இந்த பேரிங்லாம் முடிஞ்ச கையோட எல்லாரையும் ஒர்க் ஸ்டேஷன் அனுப்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அந்த சமையலை செய்யலாம். நீங்க செய்யற சமையல் உங்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கணும், உங்களை பத்தின சின்ன கதை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 90 மினிட்ஸ் குக்கிங்க்கு டைம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம சமைக்கும் பொழுது உங்களை தடங்கள் செய்யற மாதிரி உங்களுக்கு ஒரு கை கவசமும் கொடுக்கப்படும். அந்த கை கவசத்தை அணிஞ்சிட்டு தான் வேலை பார்க்கணும். கோமாளி மாட்டிருக்கும் பொழுது குக் சமைக்கணும், குக் மாட்டி இருக்கும் பொழுது கோமாளி சமைக்கணும். 2 பேருமே 15 நிமிஷம் மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மத்தியில நடந்த அலப்பறைகள்லாம் ரொம்பவே ஃபன்னா இருந்தது. ராமரை லக்ஷ்மி மேம் தொட்டுக்கும் விட சொன்னதா இருக்கட்டும்,
யூடியூப் புகழ் சௌந்தர்யா என்ன செய்யணும்னே தெரியாம நின்னப்போ இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியலப்பா அப்படின்னு பூவையார் சொல்லவும் 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லிட்டு பூவையார் கிட்ட சொல்லி அமிச்சாங்க. சுனிதா தான் மதுமிதாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா கடைசியில மதுமிதா தான் சுனிதாவை டார்ச்சர் பண்ணாங்க, நிறைய வேலை கொடுத்து. நம்ம சௌந்தர்யாவுக்கு குக்கிங்ல ஒண்ணுமே தெரியலனாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு அலைஞ்சதும் செம்ம ஃபன்னா இருந்தது. குக்கெல்லாம் இஷ்டத்துக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்க கோமாலிஸ்கெல்லாம் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம உள்ள போய் குழம்பி நின்னதும் கன்ஃபியூஸ் ஆகி பொருட்களை மாத்தி எடுத்ததும் குக்ஸ் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டதும் பொறுமை தாங்காம மதுமிதா பேண்ட்ரி உள்ளேயே போயிட்டு பனிஷ்மெண்ட் வாங்கினதும் செம்ம ஃபன்னா இருந்தது. இது இல்லாம சௌந்தர்யா மட்டனை தூக்கிட்டு இது சிக்கன் அடம் பிடிச்சதும் உமேர் வந்து இது சிக்கன் இல்லைங்க இது மட்டன் தான் சொல்லிட்டு ஷரத் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் பார்க்க செம்ம காமெடியா இருந்தது. எப்படியோ ஒரு வழியா சமைச்சு முடிச்சுட்டாங்க. நந்தகுமார் அவர்கள் அல்டிமேட்டா ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணியிருந்தாரு. கேரட் வச்சு ஒயிட் சாக்லேட் வச்சு கேரட் ஷேப்லயே ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணியிருந்தாரு. சாக்லேட்டை வச்சு மணல் பரப்பு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாரு. உமேர் லத்தீஃப் அவர்கள் காஷ்மீர் ஸ்பெஷலான மட்டன் ஃபுட் ஏதோ ஒன்று செஞ்சிருந்தாரு. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்தது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் வந்து ட்ரை கலர்ல ரைஸ் செஞ்சிருந்தாங்க. அந்த ஃபுட்ல பர்டிகுலரா டொமேட்டோ ரைஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்ற மாதிரி ஷெஃப் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஷபானா கீ ரைஸ் வித் ப்ரான் கிரேவி செஞ்சிருந்தாங்க. அதுக்கும் அவங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிது. ராஜு பார்த்தீங்கன்னா ஊன் சோறு பண்ணியிருந்தாரு. அது ஒரு ஆத்தென்டிக் டிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் நெல்லிக்காய் வறுத்த கறி பண்ணியிருந்தாரு. பேரே டிஃப்ரெண்டா இருந்தது. ஊன் சோறு பார்க்கறதுக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தது, ஆனாலும் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்ததா ஷெஃப்லாம் சொன்னாங்க. ஒருவேளை ஊன் சோறோட டெக்ஸ்சரே அப்படிதான் போல இருக்கு. அடுத்தது மதுமிதா அவர்கள் அத்தோ அப்புறம் முட்டை பேஜோ பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பர்மீஸ் ஃபுட்னு சொல்லியிருந்தாங்க. சமைச்சிட்டு இருந்த வரைக்கும் பார்த்த பொழுது இந்த சமையல் ஒழுங்கா வராது போல இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா ஷெஃபோட ஃபீட்பேக்லாம் பார்க்கும் பொழுது அந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல அப்படின்னு தோணுது. அடுத்து உமேர் லத்தீஃப் பாத்தீங்கன்னா மட்டன்ல ஒரு காஷ்மீரி ஃபுட் பண்ணியிருந்தாரு. பார்க்கவும் சரி பிரசன்டேஷனும் சரி சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அப்பிடைசிங்கா இருந்தது. பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போலதான் தோணுச்சு. சும்மாவா உமேர் லத்தீஃப் நடிப்பை தாண்டி இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வச்சிருக்கிறதா சொல்றாரு. அதாவது நம்ம சென்னையில ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காராம். அடுத்தது மெரினா சுந்தரி அக்காவோட ஸ்பெஷலான மீன் குழம்பு, மீன் வறுவல் அண்ட் ஒயிட் ரைஸ். இதையுமே சாப்பிட்டு பார்த்து ஜட்ஜஸ் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்ட் கோமாலிஸும் சாப்பிட்டு பார்த்துட்டு வாயில வச்ச உடனே செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. அது பார்க்கும் பொழுதே இவங்க கடைக்கு நம்ம போய் சாப்பிடணும் போல தோணுது. அடுத்து பிரியாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி டிஷ் செஞ்சிருந்தாங்க. ஸ்டஃப்டு ரொட்டி, ஆலு மசாலா, லசின்னு பஞ்சாபி டிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து யூடியூப் புகழ் சௌந்தர்யா காஞ்ச மிளகா வச்சு ஒரு சிக்கன்ல ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த கடாயில மிச்சம் இருந்த கிரேவில கொஞ்சம் ரைஸை போட்டு பெரட்டி அந்த ரைஸையும் வந்துட்டு காம்போவா வச்சுட்டாங்க. இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஷெஃப்லாம் சொல்லியிருந்தாங்க. மொத்தத்துல இது எலிமினேஷன் ரவுண்ட் இல்லாததுனால இந்த எபிசோட் கலகலன்னு போச்சு. ஷெஃப்ஸ் எல்லாம் பர்டிகுலரா உமேர் லத்தீஃபோட யக்னி, ஷபானாவோட கீ ரைஸ் அண்ட் ப்ரான் கிரேவி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுதான் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் சொன்னாங்க நீங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா செட் பண்ணிட்டீங்க, அதனால வரும் வாரங்கள்ல நாங்க இன்னும் அதிகமா எதிர்பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்டிகுலரா ஐடி விவசாயி அவங்க செஞ்சிருந்த அந்த கேரட் டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.